Hello all, welcome back to Mailtoge Studio. இந்த வீடியோல types of seamsல 5th type welt seam. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, mock flat welt seam. எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த seam ரைட் சைடுல பார்க்கிறதுக்கு flat welt seam மாதிரியே இருக்கும். ராங் சைடுல ஒரு raw edge மட்டும் இந்த மாதிரி டக் இன் ஆகாம இருக்கும். flat welt seamக்கும் welt seamக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட எண்ட்ல பார்க்கலாம். ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு வச்சுட்டு ராங் சைடுல ஒரு 1/2 inch seamல ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சீம் ரெண்டு சீம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு சீமை மட்டும் 1/4 inchல கட் பண்ணிடலாம். ஃபிளாட் வெல்க்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு சீம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு டர்ன் பண்ணிட்டு இந்த 1/4 inchல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் போட்டு வெல்ட் சீமோட மெயின் பிளஸ்ஸே இந்த சீமோட திக்னஸ் தான். உங்களுக்கு ஃபிளாட் வெல்ட் சீம்ல இந்த ரா எட்ஜ் உள்ள டக்கின் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பல்ஜா இருக்கும். வெல்ட் சீம்ல வந்து உங்களுக்கு திக்னஸ் கம்மியா இருக்கும். பாருங்க, நல்லா ஃபிளாட்டா இருக்கும். இது வந்து திக்கான ஃபேப்ரிக்ஸ், லெதர்ஸ் அதுல எல்லாம் யூஸ் பண்ணலாம்.